ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதங்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான குழம்பு மிக்ஸ் எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ப்ரிசர்வேட்டிவ் தான். வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாமுமே. அதனால் கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக எல்லா பொருளையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடு ஏறி வெடிக்க ஆரம்பிக்கும் மிளகு, சீரகம் எல்லாம். அந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு புளி உருட்டி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 5 சாம்பார் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 3 கொத்து கருவேப்பிலை, கூடவே 10 அல்லது 15 பூண்டு பல் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும், நல்லா வறுத்து விட்டுக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுமே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி பூண்டு நல்லா சிவந்து உள்ள வெளியில் எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி செய்கிறதுனால குழம்பு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வாசமாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட்டோட நீங்கள் குழம்பு செய்யும்பொழுது 200 கிராம் வரைக்கும் குழம்பு பேஸ்ட்டு கிடைக்கும். மீதம் இருக்க எண்ணெய் கூட கொஞ்சமாக தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இது லைட்டாக வதங்கின பிறகு நம்ம மிளகாய் கூட வறுத்து ஆற வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை பொடி பண்ணி இது கூட சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கருப்பு கலரில் மாறி ஒரு துவையல் பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக ஆகும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் மணமாகவும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கும் இருக்கும், வீணாக போகாமையும் இருக்கும். இது மாதிரி நல்லா கருப்பாக துவையல் பதத்துக்கு மாறின பிறகு இது கூட 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஓரளவுக்கு திக்காக, தண்ணி ரொம்ப சேர்க்காமல் ஓரளவுக்கு திக்காக கரைச்சி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். ஏற்கனவே நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருந்த குழம்பு ரெசிப்பியில் சிலர் கேட்டிருந்தீங்க, பருப்பு சேர்த்து செய்யக்கூடிய குழம்புக்கு தான் நாங்களாம் சாம்பாருக்கு தான் பெருங்காயம் சேர்ப்போம், நீங்கள் எல்லா குழம்புக்குமே பெருங்காயம் சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி குழம்புக்கு பெருங்காயம் சேர்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது நார்மலாக செய்யக்கூடிய குழம்பாக இருந்தாலும் பெருங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது தனி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் கொதிக்க விடுங்க. லீஷர் டைமில் இந்த மாதிரி ஒரு குட்டி மெஷர்மெண்ட்டில் கம்மியான அளவு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட நம்ம சமையல் வாரத்தில் 2 நாள் குயிக்காகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். வாரத்தில் 2 நாள் சாதமும் வெஜிடபிள்ஸும் மட்டும் நம்ம செஞ்சுட்டு இந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் நம்ம குழம்பு மிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். கலர் நல்லா டார்க்காக மாறி கொஞ்சம் திக்காகி வாசனை கமகமன்னு வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 2 மாதம் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பூண்டு, வெங்காயம் பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் இந்த குழம்பு மிக்ஸை. இதே மாதிரி நிறைய ஃப்ளேவரில் செய்யலாம். வெறும் கருவேப்பிலையை ஹைலைட் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, இன்னும் இஞ்சி, சுக்கு மிளகு, திப்பிலி இப்படி நிறைய விஷயங்களை பயன்படுத்தி இந்த குழம்பு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக காய்கறிகளை பயன்படுத்தி செய்ய முடியாது, குழம்பு சீக்கிரமாக வீணாக போயிடும். அந்த காய்கறிகளில் போடக்கூடிய வெத்தல், கேரட்டில் கூட வெத்தல் போடுவோம். அந்த மாதிரி இன்னும் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காயில் கூட வெத்தல் போடலாம். அந்த மாதிரி வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே வெத்தல் போட்டு காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த வெத்தலை பயன்படுத்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் குழம்பு மிக்ஸு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு நல்லா திக்கான பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு சேர்த்துருக்க பூண்டு அங்கங்கே திப்பியாக இதே மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி குழம்பு பாத்திரத்தோடயே சேர்ந்து சுத்தம். கலர் மாறி இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறத நிறுத்தினோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சேர்த்த ஆயில் வந்து பபிள் பபிளா வெளில வரும். இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பாட்டில்லேயே ஸ்பூன் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க ஒவ்வொரு முறையும். நீங்க ஸ்பூன் இல்லாம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை எடுக்கும்பொழுதும் ஈரம் இல்லாத காஞ்ச ஸ்பூன வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறை எடுக்கும்பொழுதும் ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. வணக்கம்.